ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன டனல்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தா கார் சேல்ஸ்மேன் ஆன லீ ஜங் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணோட பர்த்டேக்காண்டி கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டனல் இடிஞ்சு விழ ஆரம்பிக்கு. ஸோ இடிஞ்சு விழுந்து அந்த டனலுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ள 35 நாள் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணும்போது உயிரோட இருந்தானா இல்லையா அப்படின்னு அந்த படத்தில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ காட்டுறாங்க. அவனோட காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான். பெட்ரோல் முடிஞ்சக்கப்புறம் அந்த தாத்தா வந்து தம்பி டேங்கை ஃபில் பண்ணியாச்சின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். தாத்தா நான் உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க மேனேஜர் வந்துடுறான். சாரி சார், அவர் காது சரியா கேட்காது, அதனால தான் ஃபில் பண்ணிருப்பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, வேற வழி இல்லாம இவனும் அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பலான்னு போறான். அதுக்குள்ள தாத்தா தம்பி வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு 2 வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து கொடுக்காரு. இவனோட பொண்ணுக்கு பர்த்டே நாளா கேக்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி டனலுக்குள்ள இன்டர்வியூல போறான். பின்னாடி ஏதோ பயங்கரமா சத்த கேட்க ஆரம்பிக்கு. என்னடா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டனல் இடிஞ்சு விழுது. அதுக்குள்ள கம்ப்ளீட் எல்லாம் ஆஃப் ஆயிருது. லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்க அவனை காரை சுத்தி நிறைய மண்ணு கல்லாம் விழுந்து கிடக்கு. இவனோட போன் எடுத்து ரெஸ்கியூ டீம் கால் பண்ணி நடந்த விஷயத்து எல்லாமே சொல்றான். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் கட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த இடத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறானுங்க. ஏன்னா அங்க இருந்த டனலே காணும், ஃபுல்லா மூடி மறைஞ்சிருது. இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் அந்த நாடு ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்கி. அந்த ஒரு நியூஸா ஒய்ஃபும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோ மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மீடியா டீம்ல இருந்து பேசுறானுங்க. அவனுக்கு பார்த்தா அவன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட ஒய்ஃப்ல மிஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்கானுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ டீம் லீடர் வந்து கேட்டிருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவமாயிட்டாங்களா, எல்லாத்தையும் திட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். இப்போ அந்த ரெஸ்கியூ டீம் கேப்டன் வந்து நம்ம ஹீரோட பேச ஆரம்பிக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட சாப்பிட ஏதாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வாங்கி வச்ச பர்த்டே கேக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொல்றான். வேற ஏதாச்சும் உங்களால பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து ஹீரோட்ட கேட்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து தலைக்கு மேல வந்து ஒரு வென்டிலேஷன் ஃபேன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறான். ஸோ வேற ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். அப்போ நான் லாஸ்டா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வளைவில் வளைஞ்சேன்னு சொல்றான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணிக்கிறான். எல்லாமே நோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேப்டன் வந்து ஹீரோட்ட சார் உங்களை காப்பாத்துக்கு எப்படி 7 நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். என்னது 7 நாளா சொல்லுன்னு கேட்கான். கேப்டனுமே சார் நாங்கள் உங்களை எப்படியாடி காப்பாத்திடுவோம், அது வரைக்கும் நீங்க வச்சிருக்க தண்ணியை எவ்வளவு மெஷர் பண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு சிக்கனமா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப் கால் பண்ணிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கா. ஏன்னா உள்ள எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஸோ ஹீரோமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாத, நான் எப்படியும் வந்துருவேன், 7 நாள்ல எனக்கு காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்மளோட பொண்ணுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கான். அப்போ ஒய்ஃப் வந்து இல்ல நான் அவட்ட சொல்லல, ஒர்க்ல பிஸியா இருக்கனால அப்பா வர லேட் ஆகுமான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இவனோட பொண்ணு வந்து இவன்ட்ட பேசுறா. அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க, பர்த்டே கேக்லாம் வாங்கிட்டீங்களா, எனக்கு பிடிச்ச நாய்க்குட்டிலாம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கேட்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டுமா, அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்கனால வர லேட் ஆகும் சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணிடுறான். ஸோ ஹீரோ ரெஸ்கியூ பண்ணுறக்காண்டி இப்போ பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்கு கண்டிஷன் தெரிஞ்சா தான் அவனை காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கான என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரோனில் உள்ள அனுப்புறாங்க. சொல்லோ ட்ரோன் அனுப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் எல்லாமே சிக்னல் கட்டாய் கீழே விழ ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வேற வழியே இல்லை, நம்ம கேப்டன் தான் உள்ள போய் ஆகணும். ஸோ இப்போ கேப்டன் என்ன பண்ணுறான்னா அவன் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் உள்ள கூட்டு உள்ள போகிறான். ஸோ 2 பேரும் உள்ள காரில் போகிறாங்க. உள்ள பார்த்தா பயங்கரமாக சரிஞ்சு விழுந்திருக்கலாம். ஸோ இப்போ கேப்டன் வந்து அந்த மண் சரிஞ்ச இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவன் கூட வந்து கார் ஹார்ன் அடிச்சு சார் உங்களோட ஒய்ஃப் கால் பண்றாங்க சொல்லிட்டு இவனை சொல்றான். இவனுமே பயங்கரமா காண்டாய் காலை கட் பண்றா சொல்லிடுறான். திரும்பவே கார் ஹார்ன் அடிக்கான். யாருன்னு சொல்லிட்டு கேட்கா. சார் உள்ள மாட்டிருக்க லீ வந்து கால் பண்றான்னு சொல்றான். இப்போ கேப்டன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறான். ஸோ அப்போ லீ வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு கார் ஹார்ன் சத்து கிடைச்சி நீங்க அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. திரும்பவே நம்ம கேப்டன் வந்து கார் ஹார்ன் அடி. ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப அந்த சத்த கேட்குன்னு சொல்றான். கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான் லீ பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த மண் சரி விழ ஆரம்பிக்கும். கேப்டன் பாத்தீங்கன்னா வேகமா கார்ல ஏறிட்டு ரிவர்ஸ் எடுத்து அதுக்குள்ள வெளியே வந்துடுறான். காரை விட்டு இறங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து நம்ம ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கான். ஹீரோட வாய்ஸ் கேட்ட பார்த்து தான் இவனுக்கு நிம்மதியா இருக்கும். நான் உள்ள மண் சரிஞ்சினால இறந்து போயிருப்பான்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஸோ இப்போ ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பான். அந்த மண் சரிஞ்சினால அந்த ஃபேன் நம்பர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கேப்டன்ட்ட சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ வந்து 3வது நம்பர் ஃபேன்குள்ள மாட்டிருக்கனால அவனை காப்பாத்துறதுக்காண்டி அந்த ட்ரில் மிஷின்லாம் கொண்டு வர ஆரம்பிக்காங்க. ஸோ என்னோட ஒய்ஃப்ட எப்படியாட்டி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த மீடியா டீம்ல எல்லாம் போட்டோ கொடுத்து போஸ்ட் கொடுக்காங்க. ஸோ ஹீரோவே பார்த்தீங்கன்னா வச்சிருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்காம பார்த்தா ஒரு நாய்க்குட்டி அந்த ஃபேனுக்கு அந்த சைடு இருக்கு. இன்னும் இந்த நாய்க்குட்டி பார்த்துட்டு அந்த சைடில் போக ஆரம்பிக்கான். பார்த்தா ஒரு பொண்ணோட சத்தம் கேட்கும். அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா சார் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ அப்பதான் ஒரு விஷயம் தெரியும். இந்த பொண்ணுமே இந்த டனல்ல மாட்டி 3 நாள் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த சீட் எப்படியாடி மூவ் பண்ணிமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்கா. ஸோ ஹீரோமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க ஆனால் அவனால மூவ் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா தண்ணி தாக எடுக்கும். ஸோ அப்புறம் ஹீரோட வந்து தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கா. ஸோ இவனுமே அவன் வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொடுக்கான். ஸோ அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா என்னோட நாய்க்கும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தண்ணி கொஞ்சம் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்கா. நம்ம ஹீரோ வந்து நல்ல மனுஷனால ஸோ அந்த நாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பான். ஸோ இவனுமே கால் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த பொண்ணுமே அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிப்பா. அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொல்லுவா. அவங்க அம்மாவுமே கேட்டு பயங்கரமா அழ ஆரம்பிப்பாங்க. ஹீரோமே அவங்க அம்மாட்ட பேசுறான். கவலைப்படாதீங்கம்மா நாங்க எப்படியாடி வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சைடு பார்த்தா அவனோட ஒய்ஃப் வந்து அழுதுட்டு சாப்பிடாம இருக்கா. ஏன்னா நம்மளோட ஹீரோ உள்ள இருக்கனால இவன் ரொம்ப சோகத்திலே இருப்பா. இப்போ அந்த பொண்ணு கூப்பிடுற சத்தை கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்ப்பான். சார் எனக்கு திரும்ப தண்ணி தாக எடுக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கா. ஸோ இவனுமே அவன் வச்சிருக்க கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ஸோ அதுமே எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு வரான். பார்த்தா அந்த பொண்ணு அதுக்குள்ள இறந்து போயிடுறா. இங்க வெளியே அப்படியே பாத்தீங்கன்னா டனல் கட்டின டீமை பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கரமா கிளிக்க ஆரம்பிக்காங்க. ஏன்னா அந்த புது டனல் கட்டி 1 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள
உடஞ்சு விழுந்துட்டு. ஸோ இந்த டனல் இப்படி இருக்குன்னா இதுவரை கட்டின 78 டனல் இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பயத்திலே இருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேப்டன்ட்டா எல்லாரும் முடிஞ்சும் ஏன் காப்பாற்ற வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோட வந்து எல்லா தண்ணியும் காலியா இருந்தால கேப்டன் வந்து அவனோட யூரின் எடுத்து குடிக்க சொல்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோபமாயிருவான். யூரின் குடிக்க சொல்றேன் நீ குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்கான். பார்த்தா அந்த நாய்க்குட்டி வந்து வச்சிருக்க கேக் எல்லாத்தையுமே ஃபுல்லா சாப்பிட்ரும். இவனுக்கு பயங்கரமா கோவமாயிட்டு நாயை இப்போ கெட்டவரத்தில் போட்டு திட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாகோட ஃபுட் கிடைச்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்து 2 பேர் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் இங்க ஹீரோ இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அவனோட காருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி போகும். இங்கே நம்மளோட கேப்டன் வந்து அவனோட யூரின் எடுத்து குடிச்சிடறான். குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு சார் நான் யூரின் குடிச்சிட்டேன், அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இல்லை, நீங்களும் தாக்கத்துக்கு எடுத்து குடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம கேப்டன் பண்றதான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை உண்டாது. இவனுமே அவனோட யூரின் எடுத்து குடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அங்க இருந்த கம்பியில இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டிராப்ஸ் விழ ஆரம்பிக்கும். வெளியே அதிகமாக மழை பெய்யறதுனால அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வழியே விழ ஆரம்பிக்கும். இங்கே நம்ம ரெஸ்கியூ டீம் வந்து ஹீரோ கிட்ட நாங்கள் நெருங்கிட்டோம் சொல்லிட்டு அந்த டனல்ல இருக்க ஒரு கான்கிரீட் கல்லை எடுத்து மக்கள்கிட்ட காமிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோட வைஃப் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. இங்கே நம்ம ஹீரோவுமே ட்ரில் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுத்துமே இருக்காது. அப்போ தான் நம்ம கேப்டன் வந்து ஹீரோட்ட ஃபோன் பண்ணி லாஸ்ட் ட்ரில் போட்டாச்சு பார்த்தீங்களா சொல்லிட்டு கேட்பான். இவன் அப்பெல்லாம் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவான். அப்போ தான் நம்ம கேப்டனுக்கு சந்தேகம் உண்டாகும், கரெக்டாக தானே இடத்துல போட்டோம் அப்படின்ட்டு. சரி எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போன்ட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்ப்பான். அதில் பார்த்தா 7 ஃபேன் இருக்கும். சரி டனல் ஓப்பனிங் அப்போ அந்த இவங்க ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா அதில் 6 ஃபேன் தான் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது தப்பான இடத்துல ட்ரில் போட்டிருக்காங்கன்னு. அந்த ரெஸ்கியூ டீம் லீடர் வந்து தப்பான இடத்துல ட்ரில் போட்டதை பற்றி நம்ம ஹீரோட்ட சொல்லுவான். இதை கேட்டோன்னு இவனுக்கு கோவத்தில் பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிப்பான். இப்போ ஹீரோ ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு இனிமேல் என்ன ரெஸ்கியூ பண்ண யாரும் வரமாட்டாங்க, நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவனோட ஒய்ஃபுமே உங்களுக்கு எது ஆகாதுங்க, நீங்க கண்டிப்பா உயிரோட வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவை காப்பாத்ததை பத்தி இங்க ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவங்களும் அந்த கம்பெனி செய்யணும் பேச ஆரம்பிக்காங்க. அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ட் டீம்ல இருந்து ஒருத்தன் அவனோட அடுத்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவங்களும் இப்போ நீங்க அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாம் வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க நம்ம லீ வந்து இறந்து போயிடுவான்னு பத்தி சொல்றாங்க. ஹீரோவை காப்பாத்ததுக்காண்டி எங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு கட்டிங் பிளேட் வந்து ஒருத்தர் இறந்து போயிருவாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்காங்க. அந்த இறந்து போனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்காங்க. உன்னை காப்பாற்ற போய் தாண்டி என்னோட பையன் இறந்து போயிடான், உன்னோட ஹஸ்பண்ட்லாம் கண்டிப்பா உயிரோடே கிடைக்க மாட்டான், அவன் கண்டிப்பா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு என்ன பண்ணுனே தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்ற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து இவன் ஒய்ஃப்ட்டு கொடுக்காங்க. இவளுமே வேற வழி இல்லாம அதில் சைன் போடுறா. இங்கே நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து ரேடியோ சேனலுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வரா. ஸோ இவ பேசுறத பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் கார்ல இருக்க அந்த ரேடியோ மூலியமாவே கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் இவனோட ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு அக்ரிமெண்ட் பத்தி சொல்றா. நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிருப்பான்னு, அது மட்டும் இல்லாம மற்ற டனல் ப்ராசஸ்லாம் பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு வேற வழி தெரிலங்க, அதனால சைன் போட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எல்லாமே கேட்டு ஹீரோ வந்து பயங்கரமா கோவம் வரும். இதனால அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இங்கே நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்ற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டனலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ரெஸ்கியூ டீம் லீடருக்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்காது. ஹீரோ வந்து உயிரோட இருக்கானா சொல்லிட்டு கையில் ஒரு சவுண்ட் டிடெக்ட் மிஷின் வச்சு கீழே இறங்கி பார்ப்பான். ஸோ ஏதாடி சவுண்ட் கேட்கான்னு பார்ப்பான், ஆனால் எதுவுமே கேட்காது. ஸோ மேலே இருக்கவங்களும் இவனை திரும்பி வர சொல்லுவாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க அந்த மிஷின் வந்து கீழே போட்டுருவான். பாம்பு வச்சு அங்கே வெடிக்க ஆரம்பிக்காங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அங்கே இருக்க நாய்க்குட்டி கத்த ஆரம்பிக்கி. நம்ம ரெஸ்கியூ டீம் லீடருமே அந்த மிஷினை கீழே போட்டிருக்கனால அந்த நாய்க்குட்டியோட சத்தம் வந்து அதில் மெஷர் ஆயிருக்கும். திரும்பவும் ஏதாடி சத்தம் கேட்கான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து காரோட ஹார்ன் அடிக்கான். ஸோ சத்தத்தை கேட்டோன்னு இவங்களுக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த பாம் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்றக்காண்டி திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வழியா 35 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி நாய்க்குட்டியும் காப்பாத்திடுறாங்க. இவனோட பொண்ணு வந்து பர்த்டேக்கு ஒரு நாய்க்குட்டி கேட்டிருப்பா. ஸோ இவன் கொண்டு வந்த நாய்க்குட்டி அவள் கொடுத்துருவான். இங்கே நம்ம படத்தோட எண்ணில் ஹீரோ ஒய்ஃபும் காட்டுறாங்க. கார்ல போயிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த டனல்ல காட்டுறாங்க. டனல்ல பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே 35 நாள் அதுக்குள்ள மாட்டி பயங்கரமா கஷ்டப்பட்டான். டனலை விட்டு வெளியே வந்தோம் தான் அவனுக்கு உயிரே வருது. ஸோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிருங்க. நாளைக்கு வேற ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம்.